வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலத்தீவு ஜனாதிபதிக்கு விருந்து கொடுத்தார் ஜனாதிபதி அனுர. சிசிடிவி இருப்பதை மறந்த திருடன் 2 ATM இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். அவசர விவாதம் நடத்த எதிர்க்கட்சி கோரியதால் பாராளுமன்றத்தில் பதற்றம். வீட்டு வேலைகளுக்கு அடிக்கடி வந்து போகும் நபர் உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய வீட்டாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சந்தேக நபரின் மனைவி மற்றும் சகாக்கள் கைது. காரணம் என்ன? தமிழக அரசியல் களத்தில் பதிவான மற்றொரு மாற்றம். அடுத்தடுத்து விஜய்க்கு காத்திருக்கும் சவால். 100க்கு மேல் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் சமாளிக்க வேண்டிய சதுரங்க வேட்டை. கேக் வெட்டி கொண்டாட்டம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய இலங்கை மக்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். அகற்றப்படும் புகைப்படங்கள். மூட்டை முடிச்சுக்களை கட்டும் முன்னாள் தலைமைகள். காலி செய்யப்படும் அமைச்சர்களின் அறைகள். கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்க சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 லட்சம் ரூபாய்க்கு தாயால் விற்கப்பட்ட சிறுமி. சம்பவ இட ஆய்வின் போது துல்லியமாக பொருந்திய அடையாளங்கள். பிக்கு மற்றும் வியாபாரியால் நடத்தப்பட்ட கேவலச் செயல். வழக்கை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் தகவல். நடந்ததென்ன? பலவந்தமாக குடியிருப்பொன்றை அகற்றிய குண்டர்கள். தோட்டங்களில் கூலிப்படையதற்கு தோட்ட நிர்வாகத்திற்கு 21 நாட்கள் காலக்கெடு. ஜனாதிபதி செயலகத்தில் மகஜரும் கையளிப்பு. ருமேனியாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி. வீட்டிலிருந்து தப்பியோடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மே தினத்தில் வாடகை வீட்டில் வைத்து கைது செய்த போலீசார். சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தபாயாவை புகழ்ந்து பாடியவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தாராளமாக உலா வருகின்றன. ஒரு தீபச்செல்வனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட அனுமதிக்காத அரசாங்கம் நீங்கள் என்ன ஜனநாயகத்தை வெளியிட சொல்ல போகிறீர்கள்? எம்பிக்களுக்கான காப்புறுதி பணம் எனக்கு வேண்டாம். திருப்பிக் கொடுத்த ரவி கருணாநாயக்க. வெள்ளவத்தையில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்று. யாழ் கடற்றொழிலாளரின் அண்மைய சம்பவம். சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை. நாமல் கவலை. இந்தியன் தீவிரக்காங்க இலங்கையை அண்மித்து உருவாகவுள்ள வளிமண்டலவியல் குழப்ப நிலை. அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. எல்லா புகழும் ஒருவனுக்கே. நதி போல ஓடிக்கொண்டிரு. உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே தமிழ்நாடு மக்களே. இளைய தளபதி விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராக. மாலத்தீவு குடியரசின் ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு மற்றும் அவரது பாரியார் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்காக ஜனாதிபதி மாளிகையில் சிறப்பு இரவு விருந்தொன்று இடம்பெற்றுள்ளது. ஹட்டனில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் 2 ATM இயந்திரங்களை உடைக்க முயன்ற இளைஞரை கண்டுபிடிப்பதற்காக ஹட்டன் குற்றப்புலனாய்வு போலீஸ் பிரிவு அதிகாரிகள் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இந்த சம்பவம் 4/5/2026 அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அதிகாலையில் வங்கி கிளைக்கு வந்த சந்தேக நபர் 2 ATM இயந்திரங்களை உடைத்து பணத்தை திருட முயன்றபோது அந்த முயற்சி தோல்வியடைந்த பிறகு சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வங்கி ஒழுங்குமுறை ஆணையம் சந்தேக நபர் 2 ATM இயந்திரத்தை உடைக்க முயன்றது தொடர்பாக பாதுகாப்பு கேமரா காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை சமர்ப்பித்து ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்படி சந்தேக நபர் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் பின்வரும் திரையில் காட்டப்படும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு ஹட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளர் நிசாந்தடி சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, வீட்டு வேலைகளுக்கு அடிக்கடி வந்து போகும் மேசன் உட்பட சிலரால் காலி வீதி தெகிவளை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து பெறுமதியான நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறது. குறித்த வீட்டில் வசிப்போர் கடந்த 3ஆம் தேதி நீர்கொழும்பில் உள்ள தமது உறவினர் ஒருவரது வீட்டிற்கு சென்று திரும்புவதற்கிடையில் இந்த பகற்கொள்ளை இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டின் மூலை முடுக்கு ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கும் தெகிவளை பகுதியை சேர்ந்த மேசன் பாஸ் சிவா என்பவரின் தலைமையிலேயே இந்த கொள்ளை நடந்தேறியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது குறித்த மேசன் பாஸ் தலைமறைவான நிலையில் அவரது மனைவி மற்றும் சகாக்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர். சுமார் 6 பெண்கள் அணியும் 27 பவுன் நகைகளும் பயன்படுத்தாத உடைந்த நகைகள் சுமார் 3 பவுனுமாக மொத்தம் 30 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதுடன் பணமாக சுமார் 6000 திராம்ஸ்களும் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக வீட்டார் தெரிவித்துள்ளனர்.
$2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் திரைசேரி இணையவழி திருட்டு குறித்து அவசர விவாதம் நடத்த எதிர்க்கட்சி கோரியதால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பதற்றமான சூழல் நிலவியிருந்தது. பிரதான எதிர்க்கட்சி கொறடாவான பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வமான கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சபையில் தெரிவித்திருந்தார். இந்த முன்மொழிவை தொடர்ந்து பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் இருக்கைகளில் எழுந்து நின்று விவாதத்தை அனுமதிக்குமாறு அரசாங்கத்தை கோரியிருந்தனர். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னர் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டு சபாநாயகர் மற்றும் பாராளுமன்றம் ஆகிய இரண்டாலும் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே அவசர விவாதம் நடத்த முடியும் என்று தெளிவுபடுத்தினார். இதனை அடுத்து சபாநாயகருக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே காராசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விவாதத்தை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். பிற்பகல் 3:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை அவசர விவாதத்தை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்ததை அடுத்து சபை அமைதியானது. தமிழ்நாடு தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியை உருவெடுத்தாலும் கூட பெரும்பான்மை கிடைக்காததனால் அவர் கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் 100க்கு மேல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பது விஜய்க்கு சவாலையை கொடுக்கும் என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். அவருக்கு எதிராக சட்டசபையில் அமரப்போகும் திமுக மற்றும் அதிமுகவின் 100க்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பலமான எதிர்க்கட்சி வரிசை என்பது இதுவரை தமிழகம் கண்டிராத ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பிற கட்சிகளின் ஆதரவை நாட திட்டமிட்டுள்ளதுடன் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு தொங்கு சட்டசபையை உருவாக்கியுள்ளன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசை நடத்துவது என்பது சிக்கலான விடயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பெரும்பான்மை ஆட்சி அமைந்தால் கூட்டணி கட்சிகளின் திட்டங்கள் முக்கியமான துறைகளை கேட்பது முதல் நிர்வாக மாற்றம் வரை கூட்டணி கட்சிகள் கையோங்கி இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் விஜயின் இந்த வெற்றி அவரது மக்கள் செல்வாக்கை நிரூபித்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட பலம் கொண்ட எதிர்க்கட்சியை சமாளிப்பதும் கூட்டணிகளை சமாளிப்பதும் ஒரு புதிய வகை சதுரங்க வேட்டையாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை விஜயின் அரசியல் வெற்றியை கொண்டாடும் வகையில் நேற்று முன்தினம் தொடக்கம் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் நேற்றைய தினம் யாழ் காக்கைதீவு பகுதியில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பங்களை சேர்ந்தோருக்கு உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வெற்றியை கொண்டாடும் முகமாக கொடிகள் பறக்க விடப்பட்டதுடன் பதாகைகளும் கட்டப்பட்டிருந்தன. இதேவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை தக்க வைத்துள்ள நிலையில் மே 7ஆம் தேதி நேரு விளையாட்டரங்கில் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அறைகள் அனைத்தும் காலி செய்யப்படுகின்றன. அங்கிருக்கும் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் அடையாறில் உள்ள அமைச்சர்களின் இல்லங்களையும் காலி செய்யும் ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் அட்டமஸ்தானத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மூத்த பிக்கு ஒருவராலும் தம்புள்ளை வியாபாரி ஒருவராலும் 14 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் அனுராதபுரம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சிறுமியின் தாயாரே 1 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு பிக்குவிடம் சிறுமியை ஒப்படைத்ததாக சிறுமி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பிக்கு தங்கியிருக்கும் அறை, அங்குள்ள கதவுகள் மற்றும் அலுமாரிகள் குறித்து சிறுமி வழங்கிய தகவல்கள் சம்பவ இட ஆய்வின் போது துல்லியமாக பொருந்தியுள்ளன. இது வழக்கின் முக்கிய ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. தம்புள்ளை பகுதியில் சிறுமியின் தாய் தேன் விற்பனையில் ஈடுபட்டிருந்த போது அங்குள்ள வியாபாரி ஒருவராலும் சிறுமி பலமுறை வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான இட ஆய்வு இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த வழக்கில் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை சந்தேக நபரான பிக்குவை ஏனினும் கைது செய்யவில்லை என மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்க இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாதது மற்றும் போலீசாரின் மெத்தன போக்கு குறித்து பல்வேறு தரப்பினரும் கவலை வெளியிட்டுள்ளனர். போலீசார் முறையாக விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை பெயரிட தவறினால் வழக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு மாற்றப்படும். அவ்வாறு நிகழும் பட்சத்தில் சட்ட ஆலோசனைகளை பெற 4 முதல் 5 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்பட்டு குற்றவாளிகள் தப்பிக்கும் சூழல் உருவாகலாம் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வழக்கை திசை திருப்ப சில தரப்புகள் முயன்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. நீலகாமம் வன்முறை சம்பவத்திற்கு எதிராக கொழும்பில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் முக்கிய அம்சமாக ஜனாதிபதி செயலகத்தில் போராட்டக் குழுவினரால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தலைக்கவசம் அணிந்த குழு ஒன்று அங்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த குடியிருப்பொன்றை பலவந்தமாக அகற்றி அதில் வாழ்ந்து வந்த இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பினை வெளியிட்டு மலையகத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இதனை அடிப்படையாக கொண்டு நாம் மலையகம்
இயக்கம் அமைப்பினரால் நாம் நீலகாமம் எனும் தொனிப்பொருளின் கீழ் கொழும்பு 5 லாம்பு சந்தியில் அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். தோட்டங்களில் கூலி எதற்கு, அஞ்சோம் அடிபணியோம், எங்கள் மண் எங்கள் உரிமை, வீழ்வோம் என நினைத்தாயோ என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் தொடர்ந்திருந்தது. இதன்போது நாம் மலையகம் தீர்மானம் வாசிக்கப்பட்டதோடு அது போராட்டத்தின் ஏற்பாட்டுக் குழுவால் ஜனாதிபதி செயலகத்திலும் கையளிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி குறித்த தீர்மானத்திற்கு அமைய எதிர்வரும் 21 நாட்களுக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் இந்த விடயத்தை சர்வதேசம் வரை எடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும், குறிப்பாக இது எந்த வகையிலும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல, மாறாக இது பெருந்தோட்ட மக்களை அராஜகத்திற்குள்ளாக்கும் ஒட்டுமொத்த பெருந்தோட்ட நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டமாகும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தனர். ருமேனியாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் வேலை மோசடி தொடர்பாக ஹங்குரங்கெத்த பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடைய அந்த சந்தேக நபர் பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் மே மாதம் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். ருமேனியாவில் கட்டுமான துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி குறைந்தது 16 நபர்களிடமிருந்து ரூபாய் 21.3 மில்லியனை மோசடி செய்ததாக அந்த சந்தேக நபரும் அவரது மனைவி மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பணம் பெற்ற பின்னரே சந்தேக நபர்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை வழங்கியதாக புகார்தாரர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். முக்கிய சந்தேக நபர் இதற்கு முன்னர் 2 ஆண்டுகள் ருமேனியாவில் பணியாற்றிய அனுபவத்தை பயன்படுத்தி இந்த மோசடியை நடத்தியுள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சந்தேக நபர் தனது இல்லத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் பின்னர் கடுகண்ணாவில் வாடகை வீட்டில் பதுங்கியிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் காப்புறுதி தொகை தனக்கு வேண்டாம் என முன்னாள் நிதியமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க நிராகரித்துள்ளார். அத்தோடு தமக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 2,50,000 ரூபாய் காப்புறுதி பணத்தை சமீபத்தில் இலங்கையில் தாக்கிய டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண நிதியத்திற்கு அவர் வழங்கியுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையில் அரசியல்வாதிகள் தங்களுக்குரிய சலுகைகளை தியாகம் செய்து மக்களுக்கு உதவ வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு இது குறித்தும் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதில் எனக்குரிய காப்புறுதி பலன்கள் வேண்டாம், அவற்றை புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நிதியத்தில் சேர்க்கவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்றதாக வெள்ளவத்தையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. CAAயின் கூற்றுப்படி 1 கிலோ உள்ளூர் நாடு அரிசிக்கான நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 230 ஆகும். இருப்பினும் அந்த பல்பொருள் அங்காடி 1 கிலோவை 320 ரூபாய்க்கு விற்று நுகர்வோரிடம் கூடுதலாக 90 ரூபாயை வசூலித்தது கண்டறியப்பட்டுள்ளது. அரிசி விலையை உயர்த்தி நுகர்வோரை சுரண்டும் வியாபாரிகளை கட்டுப்படுத்த தீவு முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தப்படும் அமுலாக்க நடவடிக்கைகளின் போது இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்ததாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பலாலியை சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவர் தாக்கப்பட்டு தற்போது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் கவலை வெளியிட்டுள்ளார். அவர் அங்கு தெரிவிக்கையில், கடலில் இருந்தபோது தமிழகத்தை சேர்ந்த கடற்றொழிலாளர் குழுவினரால் தாக்கி அழைத்து செல்லப்பட்டதாக மேற்குறித்த சம்பவம் கூறப்படுகிறது. காயமடைந்துள்ள குறித்த கடற்றொழிலாளர் தற்போது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த விவகாரத்தில் வெளிவிவகார அமைச்சு உடனடியாக தலையிட்டு தூதரக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்றொழிலாளர் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலே நடைபெற்று முடிந்திருக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புகமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் தெளிவும் திடமும் மிகுந்ததாய் தங்கள் அரசியல் பயணம் தொடர ஈழத்தின் உறவுகள் சார்பில் எங்களின் உடனிருப்பும் உறுதுணையும் என்றென்றும் உங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையையும், ஈழத்தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை சாதகமான தன்மையில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் என்பதையும் இலங்கையினுடைய இந்த உயர்ந்த சபையினூடாக நான் நண்பர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்திலே பரிமாறிக்கொள்ளுகின்றேன். மலையகத்திலே இருக்கிற மக்கள் தங்களுக்கு ஒரு சொந்த நிலம் இல்லை. அந்த சொந்த நிலத்திலே ஒரு சின்ன கொட்டிலை போடுவதற்கு கூட அவர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய அந்த நீலகாமம் இடத்திலே நடைபெற்ற தோட்டத்திலே
சமூகத்திலே நடைபெற்ற விடயம் இன்று சர்வதேச சமூகத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் உறவுகின்ற இந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தி வெளியிலே வரக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்கள் இல்லை என்றால் நான் நினைக்கிறேன் இதை போல 1000 பிரச்சனைகள் இடங்குகளிலே மலைகளிலே அது தாக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் உலகத்திலே இன்று மனிதனுடைய முன்னேற்றம் பற்றி பேசுகிறோம், பல மனிதர்களுடைய வளர்ச்சிகள் பற்றி பேசுகிறோம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த, இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த எங்களுடைய மலையக தமிழ் உறவுகளுடைய ஒரு சின்ன வீடு அமைத்தல் தொடர்பிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுக்கு இதுதான் நிலைமை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக மோசமாக காடையர் கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக அந்த மக்களுக்கு நீதி கிடைத்து, சொந்த நிலம் கிடைத்து, சொந்த வீடு உள்ளவர்களாக மலையகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் வாழ்வதற்கான ஒரு வழியை இந்த அரசாங்கமாவது செய்யுமா என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த 200 ஆண்டுகளில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் முன்னர் இருந்த பல மலையக அரசியல் கட்சிகளுடைய முயற்சியினால் பல பேருக்கான வீடுகள் கிடைத்தது, பல பேருக்கு சிறு நிலங்கள் கிடைத்தது. ஆனால் இன்னும் பல தேவைகள் அந்த மக்களுக்கு உண்டு. அந்த தேவைகளிலே மிக பாரிய அளவான தேவை அவர்களுக்கான குந்தி இருப்பதற்கான நில. எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் தம்பி தீபச்செல்வன் அவருடைய புத்தகங்கள் இலங்கையினுடைய கஸ்டம் காரியாலயத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய பயங்கரவாதி சைனட் போன்ற நூல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரம் எழுத்துக்களின் மூலம் நான் போராடுகிறேன், இன்னும் இங்கு 2 தேசங்கள் உள்ளன என்ற 2 நூல்களுக்காக அவருடைய அந்த நாவல்கள் தடுத்து வைக்கப்பட்டு இப்பொழுதும் அங்கே கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருக்கிறது. குறிப்பாக இந்த தேவை ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்த நாட்டிலே எழுத்துரிமை ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழ் மக்கள் மீது ஒரு வலிந்த யுத்தத்தை நடத்தி அந்த யுத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக கோத்தபாயாவை புகழ்ந்து பாடியவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தாராளமாக உலா வருகின்றன. அவருக்காக புகழ்ந்து பேசுகின்ற அது தமிழ் எழுத்தாளர்களாக இருக்கலாம், சிங்கள எழுத்தாளர்களாக இருக்கலாம். அரசாங்கத்துக்கு புகழ்ந்து பாடினால், கொலைகளை நியாயப்படுத்தி எழுதினால் அந்த புத்தகங்கள் உலாவுகின்றன. ஆனால் தீபச்செல்வன் போன்ற தமிழர்களுடைய உண்மைகளை வெளியிலே கொண்டு வந்தவருடைய 5 வகையான 320 புத்தக பிரதிகள் இப்பொழுதும் சுங்க பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்றால் உங்களுடைய அரசு காலத்திலும் சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இது இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒருமுறை திரும்பி பாருங்கள். நீங்கள் பழைய அரசாங்கங்களை பேசுகிறோம், பழைய அரசாங்கங்கள் மீது நீங்கள் குற்றம் சொல்லுகிறீர்கள். பழைய அரசாங்கம் நியாயமாக நடக்கவில்லை, ஜனநாயகம் பேணப்படவில்லை, சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதே அரசாங்கமும் இதே பாணியை இப்பொழுது மேற்கொள்ளுகிறது என்பது தீபச்செல்வனுடைய தெளிவாக தெரிகிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே மலையகத்திலே காவத்தையில் நடைபெற்றிருக்கிற நீலகாமம் தோட்டத்திலே நடந்த மிக மோசமான வன்முறை, இப்பொழுதும் இந்த நாட்டிலே இன ரீதியான வன்முறை, இன ரீதியான பாகுபாடு, நல்லிணக்கமற்ற தன்மையும் மேலோங்கித்தான் இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் நல்ல உதாரணங்கள். ஒரு தைட்டி விகாரையை அகற்ற முடியாது, அதற்கு பெயர் குறித்து தனியாருடைய தமிழர் காணியிலே வலுக்கட்டாயமாக அமைத்து வைத்துக் கொண்டு அவருடைய நிலங்களை வழங்க விடாமல் தடுத்திருக்கிற அரசாங்கம், நீலகாமம் தோட்டத்திலே சொந்தமாக ஒரு கொட்டில் போட்டு தான் படுப்பதற்கு உறங்குவதற்கு அனுமதிக்காத அரசாங்கம், ஒரு தீபச்செல்வனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட அனுமதிக்காத அரசாங்கம். நீங்கள் என்ன ஜனநாயகத்தை வெளியிலே சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் எந்த வகையான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்த போகிறீர்கள்? உங்களுடைய காலமும் கடந்த அரசாங்கங்களுடைய காலம் போல் வன்முறையும் துப்பாக்கி கலாச்சாரங்களும் அல்லது இனங்களை மதிக்க தெரியாத சகிப்புத்தன்மையற்ற ஒரு அரசாங்கத்தான் நீங்கள் இருக்க போகிறீர்களா என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள், திருந்துங்கள். கடந்த காலங்களையாவது பார்த்து திருந்தி இனிமேலும் நல்லிணக்கத்தையும் இந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் கொண்டு வர ஒரு புதிய முயற்சியை எடுங்கள் என்று நான் இந்த சபையினூடாக வலியுறுத்துகிறேன். இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் வெப்பமண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கமைவு வலயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கீழ் வளிமண்டல குழப்பநிலை உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டல அமைப்பு நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இது தொடர்பாக வரும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் பல மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.